வெல்கம் டு வில்லேஜ் vlog பை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல. வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். இன்னொரு நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டான். சரி பரவாயில்ல, அவனை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுத்துடலான்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அவனுக்கு பர்த்டே வேறு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ எடுத்துக்கலான்னு அவனை விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடச்சிது. அதனால் நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போண்டா செய்யலான்னு சொன்னானுங்க. அப்படியே திருப்பி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கு. என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா கேட்டான் ஆசையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொழிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எரிஞ்சிட்டு இருக்கிறேன். வேற இல்லாத எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. முட்டை போண்டா கேட்குற வெங்காயம் அப்படின்லாம் கேட்காதீங்க. சரி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருக்குது. ஸோ அதையும் பொரிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை போண்டா செஞ்சிருவேன். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். என் தம்பி எனக்கு வைப்பானான்னு தெரில. வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு இருக்குது. என் தம்பி வேறு எங்கேயோ புளிங்கவளுக்கு இருக்கார் போகணுமா. அப்படியே அங்கே காட்டுறா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளிங்க விளாக் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் காய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தயாராகிட்டுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை புளிங்க இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய போட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அளவாக சாப்பிடணும். அருமையாக இருக்குது. இந்த புளிங்கவளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அவருக்கு இதே மாதிரி தின்ட்டுக்கிற வந்தாருன்னு முத்தி விட்ருவாரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிட்டுக்குது. இப்போ போண்டா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேறு போகணும். வாங்க செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. முட்டை வெங்காயம் எல்லாம் பத்தாது. அதனால முருங்கை தலை கொழுந்து தலையாக பார்த்து நல்லா கழுவி எடுத்துட்டுனா அதுலேயும் போண்டா போட்டுக்கலாம். வாங்க பொரிச்சிக்கலாம். இது ஒன்றும் நினைக்காதீங்க, குளிக்கிற தண்ணி ஊற்றி வளர்த்துற மரம். சார் போதும்ல கழுவிக்கலாம். கொஞ்சமே போதும், தேவைக்கு அதிகமா வேண்டாம். வாங்க கழுவிக்கலாம். கழுவுறதெல்லாம் எங்கள் வீட்டு பைப்பு. யார் திட்டத்தில் வந்துச்சு பைப்பு? ஸ்டாலின் திட்டம்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் எங்கள் ஊரில் டெய்லியும் வருது. இப்படி கட் பண்ணிக்கணும். முழுசாக வேண்டான்னு சொல்கிறாங்க. கட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. தொட்டாலே ஆப்பிளாட்ட மாவு மொட்டு அது பாட்டு பிச்சுக்கிட்டு போகுது. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி மிக்சிங் போட்டு பொரிக்கலாம். சரிங்களா, போண்டா போட வேண்டியதுதான். இன்னொரு நண்பன் இல்லாத கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு வேலை இருக்குது. அவனையும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. சரிங்களா, எங்கள் பூனை வந்தானே போண்டா சுடுவாங்க. வாசத்துக்கு வந்துச்சு. எங்கள் பூனை பாரு, எங்கள் பூனை பேர் கருமி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 நேரம் வேலையை பாலை குடிச்சிட்டு வேட்டையாடுறது. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிறதே இல்லை. எங்கிட்டே பால் வாங்கி குடிச்சிட்டு கேமரா பாக்குது. பாத்தீங்களா, கத்திட்டு இருக்குது. போண்டா போட்டா அதுக்கு ஒரு போண்டா தனியா போட்டுறோம். இல்லைன்னா எங்களை சும்மா விடாத. பாத்தீங்களா, வீடியோ எடுத்தாலும் அப்படியே பட்டுக்குது. பயமே இல்லை கொஞ்சம் கூட. இதுக்கு இதான் வேலை. அதை பாட்டு தான் நம்ம வேலையாவது. எண்ணெய் ஊத்திக்கலாம். கை வேற சுடுது. எவ்வளவு எண்ணெய்? 1/2 லிட்டரா? 1/2 லிட்டர் தான். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறக்கே ஒரு நாள் அது மாதிரி ஆகுது. நண்பர்களே, வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா போட போகிறோம். இவனுக்கிட்ட சொன்னேன்,
இத்தனை மாவு போட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த முட்டை போண்டாவா இல்லை மாவு போண்டாவான்னு எனக்கு தெரியல. கை வேற கொதிக்குது எனக்கு. அப்படி போட்டா அப்புறம் பயம் தாண்டா எனக்கு. எல்லாத்தையும் போடு போடு போடு. அरे என் கையை சுடுதுடா. வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா வெந்துருச்சு முட்டை போண்டா. வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போண்டாலாம் செஞ்சாச்சு. சின்ன மாவு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் முருங்கை தலையெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் போண்டா சுடலாம். முட்டை போண்டா வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக போட்டோம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை போடுறேன். இது போண்டாவா பக்கடான்னு எனக்கு தெரியல. முருங்கைத்தலையும் வெங்காயமும் சேர்த்த பக்கடா. சரிங்களா, போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு. பரவாயில்ல, போண்டா மாதிரி தான் வருது. சும்மா வீட்டில் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண தோணுது. சரிங்களா, இருங்க இன்னொன்று போட்டுக்கலாம். போதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இது போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சுட்ட போண்டாவெல்லாம் சுட்டோம். அப்புறம் முருங்கைத்தலை போண்டா வெங்காய போண்டாவெல்லாம் சுட்டுக்கிறோம். ரொம்ப வெயில் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப வெயில் ஓவர் பட்டையான வெயில். இன்னைக்கு நாங்கள் செய்கிறப்பன்னு பார்த்தா பட்டையான வெயிலாக்குது. ஒரு வழியாக முடிச்சாச்சு. இதனால தான் எவனும் வீடியோ போடுறது இல்லையாட்டுக்குது. யூடியூப் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது. கால் வழியா சரியான வெயில். இது வெதுங்கவும் மாட்டேங்கி, விறகும் கிடைக்க மாட்டேங்கி. வீடியோ பண்ணுவேன்னே எதிர்பார்க்கல. அதுக்குள்ளே நண்பர் வேற ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான். இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம தான் லெஜெண்டே இங்கே. அதனால நம்மளே எல்லாம் பார்த்துக்க வேண்டி வந்து ஒரே கஷ்டம். ஒரு சேனலோட ஓனர் வந்து என் கேமரா வெண்ட மாவு குண்டால் விட்டுறேன்னு மூஞ்சுக்குள்ளே கட்டி வச்சுக்கிறேன். உனக்கு வேஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்குள்ளே பெரும் கஷ்டமாக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. எனக்கு குண்டா போச்சு மாவில் வந்து பார்த்தீங்கன்னா போண்டாலாம் செஞ்சு முடிச்சாச்சு. முட்டை போண்டா கீரை போண்டா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. என் நண்பன் இல்லாத எனக்கு வருத்தமா தான் இருக்குது. ஆனா வேற வழி இல்ல. சாப்பிட்டுருவாங்க வந்தானே சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்க முட்டை போண்டா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுக்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். வந்தானே வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவா. வந்தா சரி, அது அப்புறமேல வாங்கிக்கலாம். முதல்ல சாப்பிடுவோம். அலியாக்கு எங்களுக்கே எங்களை நினைச்ச பெருமையா இருக்குது. வர வர நல்லா சமையல் செய்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு செதுக்கி வச்சுட்டு நாங்களும் அங்கேயே போந்துக்கலாம். என் கேமராமேன் என்னை பார்த்து முறைச்சிட்டுக்கிறா. நான் சீக்கிரம் ஒன்று சாப்பிடுவேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து கீரை போண்டா சாப்பிடலாம். எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய குறிப்பு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அந்தளவுக்கு எடுக்க முடியல. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ வந்துடும், கவலைப்படாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரா வீடியோ பண்ணணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வர்றோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக் முடியுது. இது உங்கள் வில்லேஜ் விளாக் பாய் சேனல். அடுத்தடுத்த வீடியோலாம் சும்மா தரமாக இருக்கும். சரிங்களா, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது.
அவன் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. கேமரா வேணே சாப்பிட வைக்குங்க, இல்லைன்னா எங்களுக்கு போச்சு தெரிஞ்சிருவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.